ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கிறோம். லாஸ்ட் வீக் வந்து திருவிதாங்கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுக்கு வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம். ஆக்சுவலி அதுக்காக போகல. பக்கத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருந்ததுனால, ஓகே எதுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இது இருந்ததுனால போயிருந்தோம். ஸோ இதுக்கு முன்னே ஆக்சுவலி நான் போயிருக்கேன். பட் இப்போ வந்து நிறைய ஆல்ட்ரேஷன் நடந்திருக்கு. நாங்க போகும்போது கூட சர்ச்சுக்குள்ள வந்து ஆல்ட்ரேஷன் நடந்துட்டு தான் இருந்தது. எனக்கு ஆக்சுவலி இந்த பிளேஸில் ரொம்ப பிடிச்சது என்னதுன்னா, அதில் ஒரு பெல் இருந்தது அண்ட் ஒரு கிணறும் இருந்தது. அந்த கிணறு ஆக்சுவலி வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு. மேபி நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் என்னோடய வீடியோ எடிட் பண்ணும்போது இப்போ என்னோடய ஃபோனில் இல்ல. ஸோ அது மேபி மற்ற வீடியோஸ் டெலீட் பண்ணும்போது டெலீட் ஆகிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பெயிண்ட் பண்ணி அழகா வச்சுருந்தாங்க. அது மோர் தேன் 2000 இயர்ஸ் அந்த மாதிரி இதில் போட்டிருந்து. அது அப்படி தான் நினைக்கிறேன். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. எனக்கும் பிடிச்சிது. மேபி அந்த வீடியோவில் உங்களுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எனக்கு அதில் ஃபோட்டோவோ ஏதாவது ஹஸ்பண்ட் ஃபோன்லேருந்து கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த ஃப்ரூட் என்னதுன்னு தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் எனக்கு டிஎம் பண்ணி சொல்லுங்கள். போயிருந்தேன். ஆக்சுவலி இது வந்து ஸ்வீட்டாலாம் இல்லை. ரொம்ப புளிப்பா இருந்தது. பட் என்ன ஃப்ரூட்டு நேம் அப்படின்னு தெரியல. பட் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்டு வீட்டில் இருக்கும்போது மேக்ஸிமம் எங்கேஜ்டாக நம்ம வச்சுக்க முடியாது. ஏன்னா ஃபுல்லுமே ஏதாவது டேக் கேர் பண்ணிக்க மாதிரி தான் இருக்கும். பேபிஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ ஆனால் நான் வந்து எங்கேஜ்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது க்ளீனிங் ஒர்க் அப்படிலாம் ஆரம்பித்து பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் லாஸ்ட் வீக் வந்து 2, 3 ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஐ மீன் ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஆக்சுவலி நான் இந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணவே இல்லை. ஆனால் எனக்கு மாற்றி தான் கொடுத்துருந்தாங்க. பட் எனிவேஸ் எனக்கு அந்த மாற்றி கொடுத்த ட்ரெஸ்ஸுமே எனக்கு பிடிச்சிருந்து. அதனால் நான் ரிட்டர்ன் பண்ணல. அதுக்கப்புறமா இந்த பிங்க் கலர், அப்புறம் ஒரு ஜீன், இன்னொரு ஜீன் டாப் வாங்கியிருந்தேன். ஏஜியோவில் தான் வாங்கியிருந்தேன். வேணும்னா என்கிட்ட லிங்க் டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். எல்லாமே குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த 2 ஆந்தூரியமும் நம்ம வந்து பக்கத்தில் இருக்க நர்சரியில் போய் வாங்கியிருந்தோம். ஸோ வாங்கும்போது எனக்கு வீடியோ எடுக்க முடியல. 2மே சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் அந்த ஆந்தூரியம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த நர்சரியை விசிட் பண்ணுங்கள். சாமித்தோப்பில் தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக கலெக்ஷன்ஸ் இப்போ வச்சுருக்காங்க. அண்ட் இந்த 2 குட்டி பிளான்ட்டுமே போத்தீஸில் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பிளேஸ் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, எடலாக்குடியில் வந்து இருக்குது. அது வந்து உங்களுக்கு பிளேஸ் கரெக்டாக லொக்கேஷன் தெரியுமான்னு எனக்கு தெரியல. கோட்டார்லேருந்து கன்னியாகுமரிக்கு போகிற வேல இருக்குது. இந்த இடத்துல வந்து நிறைய பேர்ட்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் போகும்போதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த டைம் ஐ மீன் இந்த அக்டோபர், நவம்பர்லாம் வரும்போது நிறைய பேர்ட்ஸ் வரும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த இடத்துலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அது அழகாக இருக்குது. இன்னும் ஒர்க் முடியல. நிறைய ஒர்க் போயிட்டுருந்தது. ஸோ கொஞ்சம் ஏரியாவில் போய் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி நமக்கு ஸ்பேஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். டைம் இல்லாதனால வந்துட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இனம்லாம் அழகாக இருந்தது. அண்ட் அதில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த விழுது எல்லாமே கீழே வந்து மண்ணுக்குள்ளே போய் அப்படி அது ஒரு பெரிய மரமாக ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அதில் மேலேருந்து பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு வியூ செட் பண்ணிகிட்ருக்காங்க. அது இன்னும் ஒர்க் முடியலை. அதனால் நாங்கள் அங்கே போகலை. போகும்போது கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். அண்ட் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் தீபாவளி கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நான் முடிஞ்சால் வீடியோஸில் எல்லாம் ஆட் பண்ணுறேன். என்னோடய ஷார்ட் வீடியோஸ்லையுமே ஓரளவு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன். நல்லா ரஷ்ஷாக இருந்தனால ரொம்ப வீடியோஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா ஃப்ரண்ட்டில் போனால் அங்கே வந்து நிறைய பேர் வர மாதிரி இருக்கும். பேக்கில் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரொம்ப அப்படி நீட்டாக வீடியோஸ்லாம் எடுக்கிற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் இன்றைக்கி அமையல. அண்ட் கொஞ்சம் திங்ஸுமே அங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈஸி பையுமே போயிருந்தோம். அங்கேயும் 199, 149, 129 அதுக்கப்புறமா 99 அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸுக்கு வந்து ஷார்ட்ஸு, டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஆஃபராகவுமே இருந்தது. ஸோ இப்போது நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது. வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் என்னோடய பிஸ்னஸ் ஐடி உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.